ஓகேமா, அந்த டவுட் சம் மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்துட்டுமா? இது தானமா? ஆமாக்கா. ஓகே ஓகே. 9x² இப்போ இந்த +4 வந்து ஆப்போசிட் சைடு வந்தது, அப்ப -4. நெக்ஸ்ட் நான் என்ன ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல, எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம், 9 ஆனால் டிவைட் பண்ணிடலாம். அந்த ஸ்டெப் போட்டிங்களா துர்கா பாரதி? அதுல கேன்சல் பண்ணிக்கலாம், 3 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம் இத. அப்போ வந்து இதுக்கு x² - கேன்சல் பண்ணி போட்டிருந்தீங்கன்னா ஆன்சர் வரும். இப்போ என்ன பண்ணணும், இது ஆப்போசிட் சைடு போகும். x² - 4/3x = -4/9. இங்க x ஓட கெழு கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அதை நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் பண்ணுவோம்க்கா. அதை என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் பண்ணுவோமா? ஆமாக்கா. ஸ்கொயர் பண்றதோட இல்லாம கீழ இருக்கிற நம்பர் கூட 2 மல்டி பண்ணணும், அதாவது டிவைடட் பை 2 பண்ணணும். அப்ப இந்த 3 கூட 2 மல்டி பண்ணா 6 ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். = 4/9 + 4/6 the whole square எழுதணும். இப்போ இந்த டேர்ம் என்ன பண்ணலாம், a - b the whole square. அப்போ x - 4/6 the whole square = இந்த சைடு சால்வ் பண்ணிக்கிறோம். -4/9 + 4 ஸ்கொயர் பண்ணா 16, 6 ஸ்கொயர் பண்ணா 36. இது இப்போதைக்கு இப்படி இருக்கட்டும். இது -4/9 இப்போ ஹோல் டிவைட் பை 36 கூட வச்சுக்கலாம். இப்ப இந்த கீழே 36 இருக்கு, இந்த 4 கூட நம்ம எதை பெருக்கினா 36 கிடைக்கும். 9 கூட 4 பெருக்கினாதான் 36 ஆகும். அப்ப மேல நம்ம 4 பெருக்கிக்கலாம். ஓகே தானமா? ஓகே. அப்ப 4 × 4 16, -16 + 16 ரெண்டுமே கேன்சல் தான் ஆகுது. கேன்சல் ஆயிடுச்சு, 0ன்னு கிடைச்சிருச்சு ஆன்சர். இந்த பக்கம் நமக்கு நம்ம எக்ஸோட வேல்யூ தான் வேணும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், 4/6 இங்க வச்சுட்டு ஸ்கொயர் ஆப்போசிட் சைடு போனாலும் அதுவும் 0 ஆயிருது. எக்ஸோட வேல்யூ 4/6. இது வந்து கேன்சல் பண்ணலாமா, 2 டேபிள்ல 2/3 வருது. புக் பேக் ஆன்சர் பாருங்க என்ன வருதுன்னு. 1/4 வருதா ஃபர்ஸ்ட் சம்க்கா? ஆமாக்கா, 2 1/4 வருதுக்கா. ஓகே இருங்க வர. 2 1/4 வருதா? இல்லக்கா, 2/3. 2/3 தான் ஆன்சர் வந்திருக்கு. டூ பை த்ரீ தான் நமக்கு ஆன்சர் வந்திருக்கு. ஓகே அவ்வளவுதான். அத ஃபர்ஸ்ட்ல நீங்க டிவைட் பண்ணி போட்டுருந்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் வரும். ஓகே செகண்ட் சம் சொல்லி தரணுமா? இல்லக்கா போட்டுறேன். சரி ஓகே. ஏக்கா 1/2/3 வேற வருதுக்கா. 1/2/3 வருதுக்கா. இல்ல எனக்கு என்ன சொல்லுங்க புரியல. 1/2/3னா எனக்கு என்னன்னு புரியலையே. x வந்து 2/3 போட்டுருக்கீங்கலக்கா, அதே மாதிரி x வேல்யூ வருதுக்கா. இருங்க பாக்குறேன். டூ பை த்ரீ ரெண்டு ஆன்சர் வருதா? ஆமாக்கா, அது பிளஸ் ஆர் மைனஸ் எடுத்துக்கிறாங்களா? பிளஸ் ஆர் மைனஸ்னால. பிளஸ் ஆர் மைனஸ்னால ரூட் எடுக்கும் போது பிளஸ் ஆர் மைனஸ் வரும். சரி ஓகே. இங்க ஏன் காரன் படுத்துனீங்கன்னா ஃபேக்டரைஸ் பண்ணா ரெண்டு ஆன்சர் நமக்கு கிடைக்கும் எப்பவுமே. இதுல இந்த பக்கம் 0 வந்துட்டதுனால 2 டைம்ஸ் அவங்களா போட்டுக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா காரணிப்படுத்துக
நம்ம வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம், ஃபேக்டரைஸ் மெத்தட் போட்டோம்னாலே 2 ஆன்சர் நமக்கு வரணும். இதுல ஒரு ஆன்சர் வந்திருக்கிறதுனால இன்னொரு ஆன்சரும் அதே போட்டுக்கிறோம். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கிறதுனால எக்ஸ் என்ன அர்த்தம், 2 டைம் இருக்குன்னு அர்த்தம். எப்பவுமே இதுல 2 ஆன்சர் நமக்கு கிடைக்கும், இதுல ஒரு ஆன்சர் தான் கிடைக்குதுன்றதுனால அதே திரும்பி போட்டுக்கிட்டாங்க, அவ்வளவுதான். ஓகே ஓகே அக்கா ஒரு தடவை சொல்லுங்க அக்கா. நீங்க லேட்டா தானே ஜாயின் பண்ணீங்க? ஆமாக்கா. இது ஹோம்ஒர்க் கொடுத்தமே, அந்த சம் போட்டீங்களா? இல்லக்கா. ஏன் போடல? எங்க அம்மா தான் போட வேண்டாம், எக்ஸாம் கழிச்சு போடுன்னு சொன்னாங்க. எப்ப சொன்னேன்னு கேக்குறாங்க பாருங்க. சரி ஓகே. நேத்தி பார்த்தோம்லமா அதேதான். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருந்தாங்க, அது வந்து நம்ம என்ன பண்ண போறோம், வர்க்க பூர்த்தி முறையில சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதை எல்லாத்தையும் வகுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எல்லாத்தையும் 9ஆல வகுத்துட்டோம் அப்படின்னா இங்க எக்ஸ் ஸ்கொயர் 4/3x 4/9 = 0. அடுத்து என்ன பண்ணுவோம், இங்க கான்ஸ்டன்ட் டேம் என்ன இருக்கோ அதை ஆப்போசிட் சைடு கொண்டு போனா பிளஸ்ன்னு இருக்கிறது இந்த பக்கம் மைனஸ்னு வந்துடும். இது செகண்ட். தேர்ட் என்ன பண்ணுவோம், இங்க எக்ஸோட கெழு என்ன இருக்கோ அதை 2ஆல வகுத்து போடணும். 4/3 இருக்கிறதுனால அதை 2ஆல வகுத்தோம்னா 3 கூட 2 பெருக்கிக்கிற மாதிரி வரும். அப்ப 4/6 the whole square. அதை நம்ம வர்க்கப்படுத்தி இந்த பக்கமும் இந்த பக்கமும் போட்டுப்போம். இப்போ என்ன சொல்லியிருக்கேன், இதை a - b the whole square ஃபார்முலால எழுதுங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்ப இந்த எக்ஸையும் 4/6 மைனஸ்ல பண்ணி ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கணும். இந்த பக்கம் நம்ம தான் சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணணும்னா -4/9, இதை வந்து வர்க்கப்படுத்தணும்னா 16/36. இப்போ ஹோல் டிவைட் பை 36ன்னு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இங்க கீழே 9 கூட 4 பெருக்குனா 36 ஆகும். அதனால மேல நம்ம 4 பெருக்கிக்கணும். இப்ப 4 பெருக்குனா 16, -16 +16 கேன்சல் பண்ணா 0. இப்போ இந்த ஸ்கொயர் ஆப்போசிட் சைட் போனா 0 ஆயிரும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இதை கவனிச்சுக்கோங்க, நான் திருப்பி சொல்றேன். எக்ஸ் -4/6 = 0ன்னு வச்சுக்கிறோம். அடுத்து இது ஆப்போசிட் சைட் கொண்டு போனோம்னா +4/6. 4யும் 6யும் கழிச்சீங்கன்னா 2/3. இல்ல இது இன்னொரு விதமா எப்படி சொல்லலாம்னா, இது 2 டைம் இருக்கிறதா அர்த்தம். ஸ்கொயர்னா என்ன அர்த்தம், எக்ஸ் -4/6ன்னு 2 டைம் இருக்கு. இது =0, இந்த டைம் =0ன்னு தனித்தனியா போட்டீங்கன்னா இது ஆப்போசிட் சைட் போனா அது தனி பிளஸ் ஆயிரும், இது ஆப்போசிட் சைட் போனா அது தனி பிளஸ். அப்ப 2/3 2/3ன்னு 2 ஆன்சர் நமக்கு கிடைக்குது. புரியுதா? எக்ஸ் 2 டைம். அவ்வளவுதான். இப்ப புரியுதா துர்கா பாரதி ஏன் 2 டைம் ஆன்சர் வந்துருக்குன்னு? புரியுதுக்கா. ஓகேமா. ஓகே, செகண்ட் சம் நீங்க போட்டுக்கோங்க. இப்போ பயிற்சியில வந்து எல்லா சம் போட்டோம். தேர்ட் சம் பெண்டிங் இருக்கு. தேர்ட் சம் நான் போட்டு சொல்லி கொடுத்துட்டு எடுத்துக்காட்டுல வந்து இன்னும் 3.35 இன்னும் நம்ம போடல, அதை நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் வந்து பயிற்சியில உள்ள 3வது கணக்கு முடிச்சிடலாமா? இதுல எல்லாமே முடிச்சாச்சு. இது முடிச்சாச்சு. இது இப்ப நம்ம போட்டுடலாம். இந்த கொஸ்டின் படிங்க யாராவது. கொஸ்டின் படிங்கம்மா. சாய்வு தளத்தில் t வினாடிகள் ஒரு பந்து கடக்கும் தூரம் d = t² - 0.75 t அடிகளாகும். 11.25 அடி தொலைவை கடக்க பந்து எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு? தமிழ் படிக்க தெரியலையா? இல்ல எல்லாரும் தூங்கிட்டு இருக்கீங்களா? சரி, இன்னைக்கு எப்படி இருந்தது எக்ஸாம், மேக்ஸ் எக்ஸாம்? நல்லா இருந்துச்சுக்கா. எவ்வளவு மார்க் எடுப்பீங்க? கம்மிதான். क्वेश्चन பேப்பர் குரூப்ல சென்ட் பண்றீங்களா? ஈஸியா தான் இருந்துச்சு. எத்தனை மார்க் எடுப்பீங்க அத சொல்லுங்க. ஈஸி கம்மின்றது நீங்க சொல்ற மார்க்ல தான் நான் டிசைட் பண்ண முடியும். எத்தனை மார்க் எடுப்பீங்கம்மா?
எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாத்தையும் எழுதிட்டேங்கா, கரெக்டா தான் எழுதிருக்கேன். அப்ப 100 எடுப்பீங்களா? எடுப்போம்க்கா. எடுப்போம். சரி, எத்தனைப்பா? ஒரு 30 ல இருந்து 40. இது 50க்கா? சரி பாப்போம். வேற யார் இருக்கீங்க டான்ல? அவ்வளவுதான்க்கா. சிவராமகிருஷ்ணன் எங்க? வரலக்கா. மோகனா? வரலக்கா. சரி. சரண்யா பிருந்தால எப்படிமா பண்ணிருக்கீங்க எக்ஸாம்? மேக்ஸ் முடிஞ்சிச்சுல? முடிஞ்சிட்டுக்கா. எப்படி இருந்தது எக்ஸாம்? ஈஸியா தான்க்கா இருந்தது. எத்தனை மார்க் எடுப்பீங்க? தெரியலையேக்கா. மிஸ்டேக் பண்ணிருக்கீங்களா? இருக்குக்கா. அப்ப சென்டம் எடுக்க மாட்டீங்க. எக்ஸாம் பேப்பர் திருத்தி கொடுக்குற மாதிரி எழுதிட்டு வந்திருக்கீங்களா இல்லையா? புரியலக்கா. போன டைம் உங்களுக்கு திருத்தி கொடுக்கல, நீங்க எல்லாம் ஒழுங்கா எழுதலன்னு. இந்த டைம் திருத்தி கொடுக்குற மாதிரி. எல்லாருமே போன எக்ஸாம் நல்லா தான் பண்ணிருக்கோம். அது வந்து ஏன்னா ஒரே எக்ஸாம் 2 நாள் எழுதுறீங்க. கரெக்ட் தானே? அப்படி எல்லாம் இல்லக்கா, எனக்கு ஒரே ஒரு 5 மார்க் மட்டும் தாக்கா இருந்தது. 2 மார்க்குக்கா. சரி, இந்த டைம் எத்தனை மார்க் எடுப்பீங்க? 95க்கு மேல வந்துருமா? பிருந்தா, நெட் எதுவும் கேட்காதீங்கக்கா. மத்தவங்க எல்லாம் எங்க எக்ஸாம் படிக்க போயிட்டாங்களா? நாளைக்கு எக்ஸாம் இல்லக்கா. அப்புறம் எங்க பாதி பேரை காணும்? சரி, ஓகே. எல்லாரும் டயர்ட்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வரல. என்னப்பா? எங்களுக்கு எக்ஸாம் இருக்குக்கா. எக்ஸாம் இருக்கா? சரி, ஓகே. சரி வாங்க நம்ம சம் பார்க்கலாம். நாளை கழிச்சு இல்லையா? நாளை கழிச்சு முடியும். ஓகே ஓகே ஓகே. சாய்வு தளத்தில் t வினாடிகள் ஒரு பந்து கடக்கும் தூரம். டிஸ்டன்ஸ் வந்து இங்க கொடுத்துட்டாங்கம்மா. அதோட இந்த தொலைவு, அந்த என்ன அப்படின்றது டியோட வேல்யூமே கொடுத்துட்டாங்க. அது எடுத்துக்கொண்ட நேரம் கேக்குறாங்க, அவ்வளவுதான். டிக்கு பதிலா இந்த 11.25 சப்ஸ்டியூட் தான். டிக்கு பதிலா சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இதை சால்வ் பண்ணி டீயோட வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டியதான். நம்ம விருப்பம் தான், எப்படினாலும் சால்வ். அங்க இருக்கிறத சொல்றீங்களா? அங்க நம்ம எழுதுனது சொல்லுங்கம்மா. டி ஈக்குவல் டு கொஸ்டின் என்ன? டி ஸ்கொயர் மைனஸ் 0.75 டீயா? டீக்கு பதிலா என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்? 11.25 ஓகே, 11.25. ஓகே. நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கிறதுனால நான் எல்லாத்தையும் 100ஆல மல்டி பண்ணிக்க போறேன். அப்பதான் நமக்கு வந்து இந்த பாயிண்ட் கேன்சல் ஆகும். எல்லாத்தையும் நான் 100ஆல பெருக்கிக்க போறேன். அப்ப எல்லாமே முழு எண்ணா மாறிடுது. இது 75,000, இது 25,000, அதாவது 1125 வந்துடும். இது 100 மல்டிபிள் வந்துடும். இப்ப இந்த டேம் நான் ஆப்போசிட் சைட் கொண்டு போறேன். உங்க விருப்பம் தான். இதுல இது இப்ப ஆப்போசிட் சைட் போனா மைனஸ்ல போகும். இப்போ உங்களுக்கு என்ன மெத்தடுன்னு அவங்க மென்ஷன் பண்ணல. எந்த மெத்தட் உங்களுக்கு பிடிக்குமோ நீங்க சால்வ் பண்ணலாம். அதாவது ஃபார்முலா மெத்தடு எது வேணுமோ நீங்க போடலாம். ஏன்னா உங்களுக்கு எல்லா மெத்தடுமே சொல்லி கொடுத்தாச்சு. எது உங்களுக்கு பிடிச்ச மெத்தடா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அப்ப நீங்க போட வேண்டியதான். நான் சும்மா இதுலயே போடலான்னு இருக்கேன். இப்ப பாருங்களேன், எல்லாத்துலயுமே 5ஆல நான் டிவைட் பண்ண போறோமா? 25ஆல டிவைட் பண்ணிக்குவோமா?
எல்லா டேம்லயும் 25 வகுப்போம். 25 100ல வகுத்தோம்னா 100ல 25 வகுத்தா 4 டைம், 75ல வகுத்தோம்னா டைம், இதுல வகுத்தோம்னா 112ல வந்து 4 டைம்ஸ் வரும், 125ல 5 டைம்ஸ் 25 வரும். இத நான் வந்து வகுக்க போறேன், ஃபேக்டரைஸ் பண்ண போறேன், படுத்த போறேன். இது புரியுதா? என்ன பண்ணிருக்கேன்னு எல்லா நம்பருமே 25ஆல வகுத்திருக்கோம். ஓகே தானம்மா? ஓகேவா? ஓகே. இப்போ சரி, -3 நடுவுல வந்துருது. 4யும் 45யும் பெருக்குனீங்கன்னா எத்தனை டைம் வரும்? 180 வரும்னு நினைக்கிறேன். கரெக்டா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். 170 அக்கா. 180மா? ஏன்னா 45 45 90 90 90 180 அப்படி நான் போட்டேன் கெஸ் பண்ணி. சரி, இப்ப நான் டைரக்டா 10வது வாய்ப்பாட்டுக்கே போயிடுறேன். ஏன்னா இது பெரிய நம்பரா இருக்கு. 10ல வரல, 11ல வராது, 12ல வருமான்னு தெரியல, செக் பண்ணி பார்ப்போம். 18ல எத்தனை 12 இருக்கு? ஒரு 12 இருக்கு, பேலன்ஸ் 6. 60ல எத்தனை 12 இருக்கு? 5. கரெக்டா வருது. இதையும் கழிச்சா -3 பெருக்குனா 180 கரெக்டா வருது. முன்னாடி 4 இருக்கு, அப்ப 4ஆல வகுத்துருவோம். இத வகுத்தோம்னா 3 டைம் போகும், இத வகுக்க முடியாது. அப்போ t+3 t -15/4. நமக்கு டீயோட வேல்யூ -3, இது வந்து 15/4ன்னு வந்திருக்கு. இதுல நம்ம எதை எடுத்துக்க முடியும்னா நேரம் வந்து இதுதான் எடுத்துக்கலாம், 15/4 தான் எடுத்துக்கலாம். அதை கேன்சல் பண்ணி நம்ம பாயிண்ட் நம்பருக்கு மாத்திக்கலாம். ஏன்னா மைனஸ் நாட் பாசிபிள் இல்ல. இப்போ உங்கள்கிட்ட டைம் எத்தனை கேட்டா -7. இப்ப மணி வந்து -8:20 ஆகுது அப்படிலாம் நம்ம சொல்ல மாட்டோம். மைனஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்ப பிளஸ் டேம் தான் பாசிபிள். அப்போ 15/4 நம்ம வந்து கேன்சல் பண்ணி எடுத்துக்கலாம். 15 வந்து 4ஆல வகுத்தோம்னா எத்தனை டைம் போகும்? நாங்க 12, பாக்கி 12 3 புள்ளி வச்சு இதுல 0 சேர்த்துட்டோம்னா 30. 30ல எத்தனை 4 இருக்கு? ஆனாங்கிறது 7 28. 20ல 5 3.75. 75ன்றதுமே நமக்கு மணில வராது, அதையுமே நம்ம கன்வெர்ட் பண்ணணும். 3.75, அதான் முக்கால்னு எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். இருங்க ஒரு டைம் புக் பேக் ஆன்சர் பார்த்துருவோம், என்ன கொடுத்துருக்காங்கன்னு. புக் பேக் ஆன்சர் பாருங்கம்மா, என்ன கொடுத்துருக்காங்கன்னு. 3.11ல 3வது கணக்கு. அவ்வளவுதான், அப்படிதான் வச்சிருக்காங்க. நொடிகள்னு கொடுத்துருக்காங்கம்மா. செகண்ட்ஸ்ல கொடுத்ததுனால அது அப்படியே வச்சுக்கிட்டாங்க, ஒண்ணுமே பண்ணல. 3.75 அவ்வளவுதான் வச்சிருக்காங்க, அதாவது சேஞ்ச் எல்லாம் பண்ணல. நொடிகள், செகண்ட்ஸ், அவ்வளவுதான் ஆன்சர். வேற எதுவும் கன்வெர்ட் பண்ணல. நான் கூட கன்வெர்ட் பண்ணி போடுவாங்கன்னு நினைச்சேன், எதுவும் கன்வெர்ட் பண்ணல. ஈஸியான ஒரு சம் தான். ஆனா நீங்க எப்பவும் போல இந்த புள்ளி வச்ச நம்பர் வந்திருக்குன்னு நீங்க சம்ம போட்டீங்கன்னா தப்பாயிரும். நீங்க எல்லாத்துக்கூடயும் 100 பெருக்கிட்டு 25ஆல வகுத்துட்டு போட்டதான் கரெக்டா இருக்கும். சரியா? இல்லைன்னா பெரிய சமா போயிட்டே இருக்கும். பாருங்க, எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், டெய்லிக்கும் கிளாஸ்க்கு ஒரே லிங்க் தான். சரியா? அக்கா இன்னும் லிங்க் வரல. டெய்லியும் ஒரே லிங்க் தான். சரியா?
இப்பதாக்கா கேக்குது. கேக்குதா? என்னை கூப்பிட்டுட்டு இருந்தீங்களா இவ்வளவு நேரம்? ஹலோ அக்கா, ஆமாக்கா. எங்கக்கா இருக்கீங்க? சரி, ஒண்ணும் இல்ல. லிங்க் வந்து டெய்லிக்கும் சேம் லிங்க் தான், ஓகேவா? உங்களுக்கு எடுக்க கஷ்டமா இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் நான் டெய்லி அனுப்புறேன். அங்க சார் எல்லாம் கூடமே டெய்லி ஒரே லிங்க் தானே, அப்புறம் ஏன் அனுப்புறீங்க அப்படி? ஹலோ, சொல்லுங்க அக்கா. நீங்க எதுவுமே பேசுறக்கா, ஒழுங்கா சம்ம மட்டும் போடுங்கக்கான்னு சொல்றீங்களா? ஸ்டார்டிங் சொல்லுங்க அக்கா. ஸ்டார்டிங் அங்கதான் இருக்கா? அதுக்கப்புறம் வாய்ஸ் அது ஒண்ணும் இல்ல, எனக்கு கரெக்டா இங்க கிளாஸ் 8க்கு யாராவது கால் பண்ணிடுறாங்க, அதுதான் பிரச்சனை. சரி, ஓகே. யாரும் தெரிஞ்சவங்க கால் பண்ணா நான் கட் பண்ணி விட்டுருவேன். யாராவது தெரியாதவங்க கூப்பிடுறாங்களா, அவங்களுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணி ஆக வேண்டியது இருக்கு, அதனாலதான். நீங்க சரி, சொல்லவே ஓகே. இல்லையா? அத நான் சொல்றேன், சொன்னா அத நான் சொன்னாலே கட் ஆகுதே. சரி, சொல்றேன். ஒண்ணுங்க, டெய்லி ஒரே லிங்க் தான். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயே இந்த லிங்க் நான் வந்து போட்டு வச்சிருக்கேன், சரியா? சேம் லிங்க், அதே லிங்க்கு டெய்லி கிளாஸ் வந்துருங்க. நான் அனுப்பணும்னு எதிர்பார்க்காதீங்க. கிளாஸ் லீவ்னா கண்டிப்பா நான் சொல்லிடுவேன். நானா சொல்ல முடியலனாலும் யாருக்காவது கால் பண்ணியாவது இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் குரூப்ல. டெய்லி அதே லிங்க் தான், கிளாஸ்க்கு வந்துருங்க. ஓகேக்கா. அவ்வளவுதான் விஷயம். சரி, ஓகே. ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுதா? உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியலையே இதுல ஸ்கிரீனு. உங்களுக்கே தெரியல. எனக்கு ஏன் தெரியணுமா? உங்களுக்கே தெரியல. எனக்கே தெரியலப்பா, ஆனா உங்களுக்கு தெரியுதே. இப்ப தெரியுது எனக்கு. கண்ணாடி போட்டுருக்கோம். கண்ணாடி போட்டிருக்கேன், கவலைப்படாதீங்க. சரி, ஏன் டான்ல கேமரா ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க? நான் ஏதாவது கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கேன் தானே? இல்லக்கா, ரெண்டு பேர் இருக்கானாக்கா? டானே வேணாண்டியா? டானே டார்கெட் பண்றாங்க அக்கா. நம்ம ஒழுங்கா ஆஃப் பண்ணி வச்சிருவோம், இல்லைன்னா நம்ம தூங்குறத கண்டுபிடிச்சிருவாங்க அப்படி சொல்லிட்டாங்களா? பேசியிருக்கே மாட்டேங்கக்கா. ஆனாலும் லேட்டா தான் பிரதீஸ்வரன் குரல் கேட்டுச்சு. அப்ப கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வந்திருக்காங்க தான். சரி, ஓகே. சரிம்மா, இந்த சம் சொல்லுங்க. இது மட்டும்தான் இன்னும் இந்த பயிற்சியில பாக்கல. சொல்லுங்கம்மா. இம்பார்ட்டன்ட், அதாவது கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணுமா. இதுல சின்ன மிஸ்டேக் பண்ணாலுமே உங்களுக்கு தப்பா தான் ஆன்சர் வரும். சொல்லுங்க. PQ x². நாங்க சொல்ல மாட்டோம்க்கா, நீங்களே ஏதாவது எழுதுங்க. சொல்றேங்க, குறிச்சிட்டு வரணும்ல. நீங்க நீங்க இப்ப என்ன சொன்னீங்கன்னே கால் இப்ப கூட யாரோ ஒருத்தவங்க கால் பண்ணாங்க, நம்பரா இருக்கு பாருங்க. யாராவது பண்றாங்க. உங்களுக்கு வந்து சரி, நிலவுக்கா. நீ வச்சிருக்கேன் அது ஓடுது. கவிதா, உங்க வீட்டுல மைக் சரி, உங்க மைக் மியூட் பண்ணிக்கோங்க. என்னவோ சொல்ல ட்ரை பண்ணிக்கா நீங்க. சரி, ஓகே. கேமரா ஆன் பண்ணிட்டீங்களா? அதுல எல்லாம் நல்லா தான் தெரியுதுமா, என் போன்ல தான் ஒண்ணும் தெரியல. சரி, ஓகே, நம்ம சம்முக்கு போயிரும். சரி, இது வந்து நமக்கு பிடிச்ச மெத்தட் தான். நான் ஃபார்முலா மெத்தட் எடுத்துக்கிறது தான் இதுக்கு பெஸ்ட். வர்க்க பூர்த்தி முறையும் போட முடியாது, நீங்க நார்மலா ஃபேக்டரைஸ் மெத்தட்ல போட்டாலும் உங்களுக்கு போட முடியாது, வராது. அதனால ஏபிசி கண்டுபிடிச்சு ஃபார்முலா மெத்தட் போடுங்க. ஏயோட வேல்யூ சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும் இந்த சம்முக்கு. கரெக்டா எல்லாரும் மைக்கு அன்மியூட் பண்ணி பேசுங்க. ஏ வேல்யூ சொல்லுங்க. BQக்கா. வெரி குட். பி? Q. ஓகே, பி யோட வேல்யூ
minus b plus q whole square. வெரி குட். C யோட வேல்யூ b plus b q plus q whole square. to the whole square. சூப்பர். ஃபார்முலா சொல்லுங்க. minus b Minus b plus or minus minus root b root square b square minus 4ac by 2a. 2a. ஆமாக்கா. பாடி ரொம்ப நாளுக்கு அப்புறமா கோரஸா கேட்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாக்கான்னு மட்டும் யாரோ சொல்றாங்க. ஆமாக்கா அதேதான்க்கா, அவங்க சொன்னதுதான்க்கா. அதேதான்க்கா, அதேதான். அதேதான்க்கா. சரி, B யோட வேல்யூ சொல்லுங்கம்மா. minus b plus q whole square. அந்த மைனஸ் வந்து இந்த மைனஸ் கூட பிளஸ் ஆயிருது, சரியா? ரூட் ஆஃப் பி ஸ்கொயர். பி யோட வேல்யூ சொல்லுங்க. minus மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆக்கிக்கிறேன் நானு. பிளஸ் ஆக்கிட்டு பி பிளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர். இங்க ஒரு ஸ்கொயர் இருக்கு, அப்ப ஹோல் ஸ்கொயர் அப்ப 2 டைம்ஸ் ஸ்கொயர் வரும். நம்ம பவர்ல 4னு போட்டுருவோம். ஓகே தானே? ஓகே. ஓகே. 4. A யோட வேல்யூ சொல்லுங்க. pq C யோட வேல்யூ p plus b plus square. Q the whole square. Very good. Okay, whole divided by 2 into A யோட வேல்யூ PQ. கரெக்ட்டா? ஓகே. ஓகே, சூப்பர். இந்த மாதிரி ஆன்சர் பண்ணுங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்கள பேசினாலே ஹாப்பி. பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் p plus q the whole power 4. இதை நம்ம இப்ப உள்ள கொடுத்து மல்டி பண்ணிடுமா? மைனஸ் 4pq. இது என்ன பண்ணலாம்? வேணாம், இதுக்கு உள்ள கொடுத்து மல்டி பண்றது கஷ்டம். நம்ம என்ன பண்ணணும்? a plus b the whole square மாடல்ல மாத்தி ஆகணுமே. சரி, இப்போ இது ரெண்டுலயும் காமனா நம்மளால வெளில எடுக்க முடியும். இது ரெண்டுலயும் காமனா என்ன டேர்ம் இருக்கு பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்லயும் செகண்ட் டேர்ம்லயும் இதுலயும் என்ன பொதுவா இருக்கு? எதுலக்கா? என்னக்கா? இந்த டேர்ம்லயும் இந்த டேர்ம்லயும் காமனா என்ன இருக்கு? b plus q. p plus q. வெரி குட். p plus q ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இங்க பவர் 4 இருக்கு, இங்க ஸ்கொயர் இருக்கு. அப்ப ஹோல் ஸ்கொயர் நம்ம வெளியில எடுத்துடலாம். எப்படி சொன்னீங்க பிரகதீஸ்வரன்? கரெக்டா? நல்லா சொல்றேன்க்கா, தெரிஞ்சுக்கிட்டேன். வெரி குட் பாய். நல்லா சரி, ஓகே. சரி, இதுல இருந்து ஹோல் பவர் 4 இருக்கு. நம்ம ஸ்கொயர் டேர்ம் வெளியில எடுத்துட்டோம். அப்போ இன்னொரு ஸ்கொயர் டேர்ம் உள்ளே தான் இருக்கும். மைனஸ் 4pq. இந்த p plus q ஹோல் ஸ்கொயர் வெளியில போயிருச்சு, சரியா? வெளில அனுப்பி வச்சாச்சு. ஹோல் டிவைட் பை 2pq. இது அப்படியே இங்க இருக்கட்டும். இப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு? x p plus q the whole square plus or minus. இதை தூக்கி வெளியில போட்டுருவோமா? இந்த ஸ்கொயர் ரூட்டும் இதுக்கு கேன்சல் ஆகி p plus q இங்க வெளியில வந்துரும். ரூட்டை விட்டு வெளில வந்துருச்சு. இத p plus q the whole square இத ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா? a plus b the whole squareல இதுக்கு a plus b the whole square ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி சொல்லுங்க பாப்போம். p plus q the whole squareக்கு p square வெரி குட். plus 2 into b into q. வெரி குட். பிளஸ் q ஸ்கொயர். இந்த மைனஸ் 4pq அப்படியே எழுதிட்டு ஹோல் டிவைடட் பை 2pq இருக்கு. இதுல p plus q the whole square plus or minus இந்த p plus q அப்படியே இருக்கட்டும். இத ஃபுல்லா இப்ப நம்ம சால்வ் பண்ண போறோம். p ஸ்கொயர் இதுல q ஸ்கொயர் இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணோம்னா பிளஸ் 2pq மைனஸ் 4pq. இதை சால்வ் பண்ணோம்னா மைனஸ் 2pq நமக்கு வரும். ஹோல் டிவைட் பை 2pq. இப்ப நான் நடத்தும் போது எனக்கு ஒரு ஞாபகத்துக்கு வருது. நீங்க இந்த கதைக்கெல்லாம் போகாதீங்கக்கா, கிளாஸ் மட்டும் எடுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, கேட்கணும். சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி ஆன்சர் சொல்லிட்டு இருக்கும்போது லாஸ்ட் கிளாஸ், அதாவது போன வருஷம் ஆதவன்னு ஒரு பையன், அந்த பையன் ஞாபகம் தான் வருது. ஏன்னா இப்போ இந்த மாதிரி நான் கேக்குறேன், நீங்க இப்பதானே சொல்றீங்க, எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இப்பதான் இருக்கு. நம்ம இந்த மாதிரி என்ன கேட்டாலுமே அந்த பையன் ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதாவது இப்ப p plus q the whole square அவன் மட்டுக்கும் நம்ம கேக்குறதுக்கு முன்னாடி எல்லா ஆன்சருமே பண்ணுவான் ஸ்பான்டேனியஸா. அதெல்லாம் எல்லாராலையுமே முடியும். இப்ப a plus b the whole square ஃபார்முலா உங்களுக்கும் தெரியும்ல. எப்படிக்கா சொன்னாங்க? புரியல. எப்படிக்கா யோசிக்காம நீங்க போடுறதுக்கு முன்னாடியே சொன்னாங்க? அவங்களுக்கு ஸ்கூல்லயும் நடத்திருப்பாங்க.
எங்களுக்கு ஒண்ணுமே அது நடத்தலக்கா, மட்டும் நீங்க விஷயம் தான் கிடையாது. நடத்துறீங்க. இல்ல அது விஷயம் கிடையாது. இப்ப நான் கேட்டா உங்களுக்கு சொல்ல தெரியணும், அதுதான் விஷயம். ஆமாக்கா ஆமாக்கா சிம்பிளா இப்ப இதுல இது மைனஸ் பண்ண என்ன வரும், பார்த்த உடனே கெஸ் பண்ணி சொல்றது. அது மாதிரி டக் டக்குன்னு சொல்றதுக்கு எல்லாராலுமே முடியும். ஆனா நீங்க முயற்சி எடுக்க மாட்டேங்கிறீங்க, அவ்வளவுதான். தப்பாயிட்டா என்ன பண்றது அப்படி எல்லாம் யோசிக்கிறீங்களே. தப்போ கரெக்டா சொல்லுவோம், அப்படி சொல்லணும். சரியா? தப்பா இருந்தா நான் வந்து உங்களை அடிக்க கூட முடியாது. நீங்க எங்கேயோ இருக்கீங்க, நான் எங்கேயோ இருக்கேன். கவிதா வேணா கம்பு எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு வந்து அடிச்சுட்டு போலாம். ஆமாக்கா, அது அடிக்கலாம். டானுக்கு வரும்போது வேணா பிரகதீஸ்வரன் ஒரு அடி வாங்குவான். ஏன்க்கா நான் மட்டும் அடி வந்துறேன்? ஏன்னா துர்கா பாரதி ஹோம்ஒர்க்ல கரெக்டா போடுறாங்க, நீங்க போடுறது இல்லைல்ல. நான் போடுறேக்கா, நான் உங்கள்கிட்ட போட மாட்டேங்கிறேன். அவ்வளவுதான்க்கா. என்கிட்ட போட மாட்டேங்கிறீங்களா? ஞாபகம் எல்லாத்தையும் எக்ஸாம்ல நீங்க மார்க் எடுத்து காமிச்சிருங்க பிரகதீஸ்வரன், நான் அதுல பாத்துக்கிறேன் நானு. சரிதானே? அது கொஞ்சம் சரி. நீங்க எனக்கு அப்படி ப்ரூஃப் பண்ணா போதும். எனக்கு நீங்க ஹோம்ஒர்க் காமிக்கலன்னா கூட அப்படி ப்ரூஃப் பண்ணுங்க. அப்ப எக்ஸாம் மட்டும் மார்க் எடுத்தா போதும். டெஸ்ட் எழுத வேணாம். நான் சொல்றதெல்லாம் நீங்க கரெக்டா பண்ணிட்டே வாங்க, என்கிட்ட காமிக்க வேணாம். நீங்க என்கிட்ட மார்க் மூலியமா மட்டும் காமிச்சா போதும், அப்படி சொல்றேன். ஓ நீங்க இப்படி வரீங்களாக்கா? அப்படி வரல. சரி ஓகே, இத பாருங்களேன். p ஸ்கொயர் பிளஸ் q ஸ்கொயர் மைனஸ் 2pq. இதுக்கு பதிலா நம்ம என்னமா சப்ஸ்டிட் பண்ணலாம்? எதுக்குக்கா? p ஸ்கொயர் பிளஸ் q ஸ்கொயர் மைனஸ் 2pq. இதுக்கு பதிலா இதுக்கு பதிலோ a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர். ஹோல் ஸ்கொயர். அதுக்கு பதிலா p மைனஸ் q த ஹோல் ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணலாம். a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி. அத வந்து எலாபரேட்டா எழுதுனா p ஸ்கொயர் பிளஸ் q ஸ்கொயர் மைனஸ் 2pq ன்னு எழுத முடியும். டிவைட் பை 2pq. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டும் இதுக்கு கேன்சல் ஆயிரும். சரியா? இது வரைக்கும் பாருங்க. இப்ப நான் வேற பேஜ்க்கு போறேன். இத ஒரு டைம் பாத்துக்கங்க, வேற பேஜ்ல நான் எழுதி காட்டுறேன். அக்கா அங்க 4 எப்படிக்கா? இங்கயா? இங்க இருந்து ஃபார்முலால இருந்து 4 இருக்கு. இல்லக்கா, அங்க டிக் பண்றீங்களாக்கா? ஆமாமா. அந்த 4 வந்து முன்னாடி ஸ்டெப்ல இருக்கு. நீங்க அதுக்கப்புறமா ஃபார்முலா படி எழுதணும்னு சொன்னீங்களா? அப்ப எங்கடா காணா போச்சுன்னு தெரியலீங்களா? 2ab தானக்கா வரணும். ஆமா, இந்த 2pq மைனஸ் 4pq இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி நான் மைனஸ் 2pqன்னு மாத்திட்டேன். அதுக்கு அப்புறம் தான் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிருக்கேன். அப்ப நான் அந்த ஸ்டெப்ல யூஸ் பண்ணலையா? இந்த ஸ்டெப்ல யூஸ் பண்ண முடியாதுல்ல. ஏன்னா p ஸ்கொயர் q ஸ்கொயர் பிளஸ் 2pq மைனஸ் 4pq நிறைய டைம் இருக்கு. இதை எடுத்து சால்வ் பண்ணி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகேக்கா. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் போட்டுமாமா? அழைக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. இன்னொரு டைம் பாத்துக்கலாம். இது வரைக்கும் புரிஞ்சான்னு பாத்துக்கோங்க. இதோட கண்டினியூஷன் வேற பேஜ்ல போட்டு காட்டுறேன். ஓகேக்கா. ஓகேக்கா. நீங்க எப்பயும் மொழி பேசுங்க. ஓகே. இந்த மாதிரி மிமிக்ரி எல்லாம் ட்ரை பண்ணாதீங்கக்கா, பயங்கரமா இருக்கு. ரொம்ப பயங்கரமா இருக்கா? பயங்கரமா நைட்டு தூங்க மாட்டேன். சரி சரி, சின்ன குழந்தைங்களா இருக்கீங்க, பயப்படாதீங்க. ஐயோ, ஒரு பேஜ் தான் வருது, இருங்க லோட் ஆகுது பாப்போம். அழைச்சிட்டு தான் எழுதணும் போல. வந்துருச்சு. முன்னாடி நம்ம ஒரு பேப்பர் வச்சு ஒண்ணு எழுதிட்டு போல, அதெல்லாம் இப்ப வர்றது இல்ல. எத்தனையோ பேஜ் முன்னாடி இது வச்சு எழுதிட்டு போல, யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அது இப்போ வருது. யாரோ ஒருத்தவங்க வந்து போறாங்களே. அது ஒண்ணும் நல்ல. ஓ நல்லலா? பிளாக் ட்ரெஸ் போட்டு போறாங்களோ?
கட்டாதல கேட்க சொல்லல. என்ன சொல்றீங்க? நந்தினி தெரியுமாக்கா? அவங்கதான்க்கா. ஆனா எந்த பேட்ச்னு கேட்கல. சரியா? அவ்வளவுதான். அவ்வளவுதான் வித்தியாசமா? சரி. மூஞ்சியை பாக்குறீங்களாக்கா? சரி வாங்க அக்கா, மூஞ்சியை பாக்குமா அக்கா? அக்கா அவங்களுக்கு ரொம்ப வெக்கமா இருக்கும். சரி ஓகே, நான் நிழல் மாதிரியே பாத்துக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. பேய் பேய். சரி சரிம்மா. நீங்க பாத்தீங்கன்னு உருண்டு உருண்டு போறாங்கக்கா, கண்ணன் செய்வீங்க. நிறைய பேர் போறாங்க. அவங்க இனிமே வரவங்கக்கா. அடுத்த பேட்ச்ல நான் பாத்துக்கிறேன். சரி சரி ஓகேம்மா, இந்த டைம் மட்டும் அப்படியே சொல்லுங்க. சரி ஓகே, உங்க அளவுக்கு இருக்க மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன். சும்மா அவங்கதான் மெயின் பிக்சரா? ஏதோ இப்ப சொன்னீங்க, ஆனா என் காதுல கேட்கல. சரிம்மா ஓகே, இங்க கவனிங்க. இப்போ இதுதான் இதுல லாஸ்டா நம்ம போட்டது. இந்த ஸ்கொயர் ரூட்டும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப பேலன்ஸ் p பிளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஆர் மைனஸ் p பிளஸ் கியூ. இதை கேன்சல் பண்ணதுனால நமக்கு p மைனஸ் கியூன்னு ஒரு டேம் வந்திருக்கு, டிவைட் பை 2pq. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம் பாருங்க. இது வந்து பிளஸ் ஆர் மைனஸ்ல இருக்கா? சரி, இது ரெண்டுத்தையும் காமனா நம்ம என்ன வெளில எடுக்கலாம்? இது ரெண்டுத்தையும் பொதுவா நமக்கு என்ன இருக்கு? p பிளஸ் q. p பிளஸ் கியூ இருக்கு, அதை மட்டும் வெளியில எடுத்துடலாம். அப்போ பேலன்ஸ் இதுல p பிளஸ் கியூன்னு ஒரு டேம் இருக்கும், பிளஸ் ஆர் மைனஸ். இதுல p பிளஸ் கியூ வெளில போயிடுச்சுன்னா p மைனஸ் கியூ இருக்கும், டிவைட் பை 2pq. ஓகேவா? புரியுதா? சரி, இப்போ இந்த p பிளஸ் கியூ வெளியில அப்படியே இருக்கா? இருக்கட்டும். இத பாருங்க, இத நான் பிளஸ் தனியா மைனஸ் தனியா எடுத்துக்க போறேன். இப்போ பிராக்கெட்ல p பிளஸ் கியூ பிளஸ்ன்னு ஒரு டேம் நான் எடுத்துக்க போறேமா? எல்லாமே, அதாவது இங்க வந்து பிளஸ்னும் மைனஸ்னும் எடுத்துக்க போறோம். இப்ப நான் பிளஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். இத பிளஸ்ன்னு வச்சு சால்வ் பண்ணுவோம், இன்னொன்னு மைனஸ்ன்னு வச்சு சால்வ் பண்ணுவோம். ரெண்டு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். p பிளஸ் கியூ மைனஸ்ன்னு எடுத்துக்கிட்டா பிளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும், மைனஸ் எல்லாம் பிளஸ் ஆகும். அப்போ இது மைனஸ் p பிளஸ் கியூன்னு வந்துடும், டிவைட் பை 2pq. இது ஏதாவது கேன்சல் ஆகுமானா மைனஸ் கியூவும் பிளஸ் கியூவும் கேன்சல் ஆகும். p பிளஸ் கியூ, இது வந்து இந்த pயும் pயும் ஆட் பண்ணோம்னா 2p டிவைட் பை 2pq. இதுல இந்த 2pயும் 2pயும் கேன்சல் ஆயிருது. அப்போ p பிளஸ் கியூ டிவைட் பை q, இது ஒரு ஆன்சர். சரியா? இதுல பாருங்க, மைனஸ் p பிளஸ் p, இது ரெண்டும் கேன்சல் ஆகுது. அப்போ p பிளஸ் கியூ, இந்த கியூவும் கியூவும் ஆட் பண்ணோம்னா 2q டிவைட் பை 2pq. இந்த 2வும் 2வும் கியூவும் கியூவும் கேன்சல். இப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருது? p பிளஸ் கியூ டிவைட் பை p. இது ஒரு ஆன்சர், இது ஒரு ஆன்சர், இது ஒரு ஆன்சர். அவ்வளவுதான். இப்ப பாருங்க, எதுவும் டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து வச்சு காட்டுட்டா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்குறீங்களா? இது ஒரு 5 மார்க். சரியா? ஈஸியான சம் தான், ஆனா நீங்க கரெக்டா போடணும், மைனஸ் பிளஸ் மாத்த கூடாது. சொல்லுங்கம்மா. எந்த இடத்துக்கு நம்ம பிளஸ் ஆர் மைனஸ் யூஸ் பண்ணுவோம்? எந்த இடத்துலயா? ஃபார்முலால எந்த இடத்துல இருக்கு? நிறைய கணக்குல வருமே, நம்ம சும்மா அப்படி கேக்குறீங்களா? ரூட்டை விட்டு எங்கெல்லாம் வெளில எடுக்கிறீங்களோ அங்கெல்லாம் பிளஸ் ஆர் மைனஸ் வரும். ஏன்னா ரூட்டுக்குள்ள இருந்து வெளியில வர டேம் மைனஸ்ல இருந்தாலுமே நீங்க பிளஸ்ல போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது நீங்க பெரிய கிளாஸ் போனதுக்கு அப்புறமா படிப்பீங்க. இப்ப -4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரூட்டுக்குள்ள -4 இருந்தா இதை வெளியில எழுதும் போது i2ன்னு எழுதுவீங்க. ஆனா இப்போதைக்கு அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஆமாக்கா, நான் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சிருக்க மாட்டீங்க.
இமேஜினரி அதுக்கு இமேஜினரி பார்ட் வெரி குட். அதுதான் என்னக்கா இமேஜினரி பார்ட்னு சொல்லிருப்பேன். ஐனா இமேஜினரி பார்ட், கற்பனையா உருவாக்குறது. ஆனா அது இங்க உங்களுக்கு நீங்க இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரூட்டை விட்டு வெளியே எடுக்கிறீங்க ஒரு நம்பர்னா அது பிளஸ் ஆர் மைனஸ். பிளஸ்ஸாவும் இருக்கலாம் இல்லைன்னா மைனஸாவும் இருக்கலாம். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஓகேம்மா. ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க. டவுட் இருந்தா கேளுங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். சரியா? உங்களுக்கு நான் இன்னைக்கே பயிற்சி 3.12 நிறைய சம் நடத்திடலான்னு பார்த்தேன். இதுக்கே இவ்வளவு டைம் ஆயிடுச்சு. இது பாருங்க, நெக்ஸ்ட் பேஜ் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் பேஜ் காட்டட்டுமாமா? இது பாத்துட்டீங்களா? பாத்துக்கிறீங்களா? இது கொஞ்ச நேரம் ஒரு 2 ஸ்டெப் மட்டும் பார்க்கணும். பாத்துக்கோங்க. பார்த்தாச்சுக்கா. ஓகேம்மா, ஒரே ஒரு நிமிஷம். பாருங்கம்மா. நெக்ஸ்ட் போமா? போலாம்க்கா. ஓகேம்மா, இதோட பயிற்சி 3.11 முடியுது. 3.12 பத்தி நான் இதுக்கு முன்னாடி ஏதாவது சொல்லியிருக்கேனா? ஞாபகம் இருக்கா? இல்ல, ஆனா நான் சொல்லியிருக்கேன். இந்த 3rd சாப்டர்லயே இம்பார்ட்டன்டான ஒரு பயிற்சினா அது அந்த வர்க்க மூலம் கண்டுபிடிக்கிறது, ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது. பயிற்சி 3.8. அதுவும் இந்த 3.12. இந்த 3.12ல இருந்து எல்லா கொஸ்டின் பேப்பரையுமே எடுத்து பாருங்க. இந்த பயிற்சி 3.12 அதோட எக்ஸாம்பிள் சம்ஸ், இதுல இருந்து ஒரு சம் கண்டிப்பா இருக்கும். எந்த பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் வேணாலும் எடுத்து செக் பண்ணி பாருங்க. இதுல இருந்து ஒரு சம் கேட்காம போகவே மாட்டாங்க. அப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இது 5 மார்க். அதுவும் சரியா? நான் சொன்னல இந்த 3.8 வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு சம் போட்டிருக்கோம். ஞாபகம் இருக்கா? இங்க சேம் நம்பர் போடணும் அப்படின்னு பாத்துட்டு இருந்தோம்ல. மைனஸ் பண்ணி 0 ஆக்குவீங்களே. லாஸ்ட்ல இருந்து கூட போட்டுக்கோங்க. இப்ப எக்ஸ் ஸ்கொயர் அந்த மாதிரி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அந்த சம் கூட கேட்காம இருந்தாங்க ஒரு டைம், வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறது. ஆனா இது கேட்காம போவே மாட்டாங்க.
இந்த பயிற்சியில இருந்து. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். இதுல உள்ள எல்லா சம்ஸுமே பார்த்தா மட்டும்தான் ஒரு சம் அட்டெண்ட் பண்ண முடியும். எந்த சம்னு சொல்ல முடியாது. அது நமக்கு எது வேணாலும் கேட்பாங்க. சரியா? அப்ப எல்லாமே நீங்க பாத்துக்கிற மாதிரி இருக்கும். இதுல எல்லாமே ஏன் இது கேக்குறாங்கன்னா வேர்டிங்ஸ் வச்சு உங்களுக்கு இதுலதான் இருக்கும் சம்மு. இப்ப நார்மலா ஒரு கணக்கு கொடுத்துட்டு உங்களை சால்வ் பண்ண சொல்லுவாங்க. ஆனா இந்த பயிற்சியில மட்டும்தான் உங்களுக்கு வேர்டிங்ஸா கொடுப்பாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு கூட்டமா வந்து கொஞ்சம் தேனி கலந்து போச்சு, அந்த தேனியில வந்து பாதி வந்து மரத்துல உட்காந்துக்குச்சு, பாதி வந்து ஆத்துக்கு போச்சு, பாதி வந்து வீட்டுக்கு போச்சு, இப்ப மீதம் இருக்கிற தேனி எவ்வளோ, இந்த மாதிரி உங்ககிட்ட கொஸ்டின் கேட்பாங்க. அந்த தேனி எங்க போனா நமக்கு என்னன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதான் கணக்கு. எவ்வளவுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா இத்தனை பங்கு இது, இதுல 8ல 1 பங்கு இங்க போச்சு, 8ல 4 பங்கு குளிக்க போச்சு, அப்படி அந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு கணக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி அவங்களாவே கொலாப்ஸ் பண்ணி நம்ம கிட்ட கேட்டுட்டு ஃபைண்ட் த ஹனி பீ, அதுல மொத்தமா எத்தனை தேனி இருந்தது கண்டுபிடிங்க அப்படின்னு நம்ம கணக்கு கொடுப்பாங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? டைரக்டா உங்களால சம் போட முடியாது. யாரு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுறாங்களோ அவங்களா கண்டிப்பா போட முடியும். அந்த மாதிரிதான் இதுல சம்ஸ் இருக்கும். சரியா? சம் பார்க்கலாமா? பார்க்கலாமா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். அது 2 மார்க் தான். அதுல 2 சம் இன்னைக்கு பார்த்துலான்னு நினைக்கிறேன். ஓகே. ஆனா இந்த பயிற்சியில நீங்க தானே கொஸ்டின் படிச்சு காட்டணும். சரியா? தியரியா இருக்கு, நீங்க தான் வாசிச்சு காட்டணும். கொஸ்டின் அப்படின்னு சொன்னா யாராவது ஒருத்தவங்க படிச்சிடணும். சரியா? நான் படிக்க மாட்டேங்கா, நீங்களே படிங்க அப்படின்னு உட்கார்ந்துக்க கூடாது. எடுத்துக்காட்டு 3.36 3.6 யாராவது படிங்கம்மா. குமரனின் தற்போதைய வயதின் 2 மடங்கோடு ஒன்றை கூட்டினால் கிடைப்பது குமரனின் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும் அவரின் 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதையும் பெருக்க கிடைப்பதற்கு சமம் எனில் அவரின் தற்போதைய வயதை காண்க. ஓகே. கணக்கு எப்படி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? அவங்க வயசு எத்தனைலாம் சொல்ல மாட்டாங்க. அவனுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி, அவங்க அப்பாவுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த மாதிரிதான் கணக்கு கொடுப்பாங்க. சரியா? அத ரெண்டுத்தையும் பெருக்கி பாருங்க, இப்போ உள்ள வயசு கிடைக்கும். இந்த மாதிரிதான் கிரிட்டிக்கலா கொடுப்பாங்க. இப்ப இதை படிச்சு பாருங்க. குமரன் ஒரு கேரக்டர் இருக்கு. ஓகேவா? அந்த பையன் இப்ப நீங்க கூட வச்சுக்கோங்க. உங்களுக்கு இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம பிருந்தாவை எடுத்துப்போம். இப்ப பிருந்தாவோட வயசு எத்தனை வயசு? பிருந்தாவுக்கு 14 15 15ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க வந்து அன்மியூட் பண்ணி பேச மாட்டாங்க, அதனால நம்மளாவே வயசு வச்சுப்போம். சரி, இப்போ அவங்களோட வயசு எப்படி இருக்கான், தற்பொழுதைய வயசு எத்தனை நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்க மைக் வந்து அன்மியூட் பண்ணி சொல்லல. தெரியாதனால நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். சரியா? பிருந்தாவோட வயசு எக்ஸ். அவங்க வயசுல இந்த தற்பொழுதைய வயதோட வயதின் 2 மடங்கோடு, இதோட என்ன பண்ண சொல்றாங்க? 2 மடங்கு. இங்கிலீஷ் மீடியம் யாரும் இல்ல, அதனால தமிழ் எக்ஸ்பிளைன் பண்றேன். 2 மடங்கு அப்படின்னா இதோட 2 டைம்ஸ், 2 மடங்கு அப்படின்னா இது கூட 2 பெருக்கிக்கணும். அது கூட 1 கூட்டினால் +1 ஆட் பண்ணா கூட்டினா வர ஆன்சர் எப்படி இருக்கான்? குமரனின் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயது. பிருந்தா அதாவது குமரன், ஓகேவா, அவங்களோட தற்பொழுதைய வயசு எக்ஸ்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை வயசு இருக்கும்? 13 கிடையாது, ஏன்னா நமக்கு வயசு தெரியாது. அப்போ இந்த எக்ஸ்ல இருந்து 2 கழிச்சிருக்கும். சரியா? 2 கழிச்சிருக்கும். அதுவும் அவரின் 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயது, இனிமே 4 வருஷத்துக்கு அப்புறமா வரப்போற வயசு எத்தனை நமக்கு தெரியாது. ஆனா இது கூட 4 ஆட் ஆயிருக்கும். இனிமே வர வயசு வந்து கூட்டியிருப்போம், முன்னாடி உள்ள வயசுனா கழிச்சிருப்போம். இது ரெண்டுத்தையும் பெருக்கிறதுக்கு இந்த வயசு சமமா இருக்கும். அப்படின்னா என்ன சொல்றாங்க? x-2 x+4 இத மல்டிபிள் பண்றது 2x + 1க்கு சமமா இருக்கு அப்படின்னா தற்பொழுதைய வயசு நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதை சால்வ் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். இப்ப நான் இது எழுதியிருக்கிறதுல யாருக்கும் டவுட் இருக்கா? நீங்க நம்ம பிரகதீஸ்வரன் அக்கா ஒரு எக்ஸாம்ல கொஸ்டின் கொடுத்தா எங்களுக்கு படிச்சு அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியலக்கா,
நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரியே எனக்கு சொல்லி கொடுக்கலக்கான்னு சொன்னீங்களா? ஒழுங்கா கொஸ்டினை படிச்சு பார்த்து இங்க என்ன நான் எழுதிருக்கேன் போயிட்டாங்களா? சரி, அதுக்குதான் நீங்க கேமரா ஆஃப் பண்ணிட்டு சைலண்டா எஸ்கேப் ஆகி ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லக்கா அவன் போனோடனே நான் மட்டும் தான் இருக்கேன். இதனாலதான் கேட்கிறேன். அதனால ஆஃப் பண்ணிட்டீங்க. ஓகே, அவங்க கிட்ட சொல்லுங்க. அப்போ இந்த மாதிரி டைத்துக்கு எஸ்கேப் ஆகி போனா எப்படி புரியும்? ஒழுங்கா கிளாஸ் உட்காந்து கவனி அப்படின்னு சொல்லிருங்க அப்புறமா நீங்களே. அதத்தாக்கா நானும் சொல்றேன் எல்லாத்தையும். ஆஹ் அதான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒழுங்கா கிளாஸ்க்கு வந்தா உண்மையாவே கிளாஸ் புரியும். நான் ஒன்றும் மொக்க போடுற மாதிரி எனக்கும் தெரியல. ரெகுலரா கிளாஸ் வந்தா கவனிக்கிற இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், புரியுமா? என்னைக்காவது ஒரு நாள் வந்து பார்த்தா கிளாஸ் புரியாது தானே. கண்டினியூஷன் இல்லைன்னா எப்படி புரியும்? நேத்து என்ன நடத்தணும்ன்றது இன்னைக்கு அவங்களுக்கு தெரியாது. அப்போ உங்களுக்கு புரிய சான்ஸ் இருக்காது. சரி, ஓகே. சரிம்மா, இந்த கொஸ்டினுக்கும் இந்த நான் எழுதி இருக்கிறதுக்கும் புரியுதா ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. அக்கா அந்த 2x+1 வந்து ஓகே. அந்த x-2 எப்படி இருக்குன்னு தெரியலையா? அதுவும் தெரியுதுக்கா. அப்புறம் என்ன டவுட்? அது ஏதோ ஒண்ணு இருக்குக்கா, நீங்க நடத்தினதுக்கு அப்புறம் கேக்குறேன்க்கா. ஏதோ ஒண்ணு இருக்கு, இதுக்குள்ளதான் அந்த பேய் இருக்கு. சரி சரிம்மா, என்ன நடந்துச்சு? x-2 x+4 அதை சால்வ் பண்ணா 2x+1 இருக்கு. இதை நம்ம சால்வ் பண்ண போறோம். இத 2 பெருக்கல்ல இருக்கிறத உள்ள கொடுத்துதான் மல்டி பண்ணி ஆகணும். இப்ப x2 x கூட 4 பெருக்குனா 4x. இந்த -2 கூட x மல்டி பண்ணா 2x. -2 கூட 4 மல்டி பண்ணா -8 ஈக்குவல் டு 2x+1. எல்லாத்தையும் ஒரு சைட் கொண்டு போயிடலாம். அப்ப x2 + 4x -2x -8 இதெல்லாம் ஆப்போசிட் சைடு வந்துச்சுன்னா -2x -1 = 0. இப்ப x2 ஒண்ணுதான் இருக்கு, அதை எழுதிக்கலாம். x வந்து +4x இருக்கு, -2x இருக்கு, -2x இருக்கு. இது கூட்டினா -4x, இங்க +4x. அப்ப இது எல்லாமே கேன்சல் ஆயிரும். புரியுதா எப்படி இருக்குன்னு? புரியுதுலமா? இது கூட்டினா -4x, இது +4x கேன்சல் தான், அதனால நான் கேன்சல் பண்ணிக்கிட்டேன். -8 -1 ஆட் பண்ணா -9 = 0. இப்ப x2 இது ஆப்போசிட் சைடு போச்சுன்னா +9. நமக்கு x தான் வேணும். அப்போ இந்த ஸ்கொயர் ஆப்போசிட் சைடு போச்சுன்னா √9 வரும். நீங்க கேட்டீங்களா சரண்யா, எப்பக்கா உங்களுக்கு +or- வரும்னு? இப்ப ஆக்சுவலா +or- தான் ஆன்சர் வரணும். +or-3 தான். ஆனா இது என்ன கணக்கு? இது ஏஜ் வயசு ரிலேட்டடான கணக்கு. இப்ப வயசு கேட்கும் போது உங்களுக்கு மைனஸ்ல வர சான்ஸே கிடையாது. அப்போ நீங்க +or- போடாம டைரக்டா எக்ஸோட ஆன்சர் 3 +3 நீங்க எடுத்துக்கலாம். +or-3 போட்டும் நீங்க எடுத்துட்டு வரலாம். ஆனா நமக்கு மைனஸ் இங்க தேவைப்பட போறது கிடையாது. அதனால டைரக்டா நீங்க எக்ஸோட வேல்யூ 3 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ பிருந்தாவோட வயசு எவ்வளவு? குமரன் அவங்களோட வயசு 3 தான். 3 வயசுக்கு தான் இந்த இது பாத்தீங்களா? 3 வயசுல பிருந்தா 10th வந்துட்டாக்கா. பிருந்தா வந்து மைக் அன்மியூட் பண்ணதுனால பிருந்தாவோட வயசு 3 தான். சொல்லுங்கம்மா. புரியலமா? கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுக்கா. கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சா? நான் நடக்கல, அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. எப்படி நீங்க ஆன்ல இருக்கீங்க? கம்ப்யூட்டர் மட்டும் ஆனா இருக்கு, சுத்தி இருட்டா இருக்குக்கா. ஓ சரி சரி, ஸ்கிரீன் தெரியுதானா? ஸ்கிரீன்லாம் தெரியுதுக்கா, என்ன ஆச்சுன்னு தெரியல, பூரா இருட்டா இருக்குக்கா. ஓகே ஓகே சரிம்மா. ஒருவேளை பிரகதீஸ்வரன் போயிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டாங்களோ? இல்லக்கா, நீங்க வேறக்கா, பயமுறுத்தாதீங்க. இங்க இந்த பில்டிங் தனியா இருக்குக்கா. சரி சரி, பயப்படாதீங்க பயப்படாதீங்க. நாங்கெல்லாம் போறோம், நீங்களும் பொறுமையா கிளம்பி போயிருங்க. பொறுமையா கிளம்பி சார் வருவாங்கம்மா.
கேட்காதீங்க, ஏன்னா இது வந்து இம்பார்ட்டன்ட். ஒரு சம் வந்துரும். மத்த பயிற்சி அப்போ லீவ் எடுத்துக்கோங்க, அது உங்க விருப்பம். இதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, ஏன்னா இது வந்து ஒரு சம் கண்டிப்பா வந்துரும். பாய்க்கா. ஓகேக்கா, நான் வருவேன். பாய். ஹோம்ஒர்க் எதுவும் நான் கொடுக்கல. எக்ஸாமுக்கு எல்லாரும் நல்லா படிங்க. போங்க. பாய் பாய். பாய்க்கா. தேங்க்யூக்கா. பாய். தேங்க்யூ. பார்த்து பத்திரமா போங்க.